இப்போ நான் வந்து விஜயகாந்த் எனக்கு செய்த உதவி மிகப்பெரிய உதவி. இங்கே சண்முக பாண்டியனுக்கு வந்து உதவி பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஈ கேன் டெஃபினெட்லி பிகம் சம்படி. ஓகே. ஆனால் பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மிக டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து உதவியவர் அவர்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா புல்லுன சார் நடித்ததும் சரி, கேப்டன் பிரபாகர் எனக்காக காத்திருந்ததும் சரி, என்னை வச்சு அவங்க பேனரில் வந்து சொந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்களான்றது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நடக்கலாம், அந்த டைமில் நடந்திருக்கு. அது வந்து ஒரு முன்னணி டைரக்டர் வந்து கதை சொல்லி, இந்த கதை எனக்கு சரியாக இருக்காது, நீங்கள் எதுக்கும் சரத்துக்கு போய் சொல்லுங்களேன். ஓகே. எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து ராஜமௌலின்னு வச்சுக்கோம். ராஜமௌலி சார் வந்து ஒரு கதையை போய் விஜயகாந்த் சாருக்கு சொல்கிறார். அந்த கதைக்கு அவர் சூட் ஆகாட்டி ராஜமௌலி சார்கிட்ட, சார் நீங்கள் சரத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு குணம் படைத்தவர் தான் விஜயகாந்த் சார். இப்போ அந்த காலத்தில் நாங்களும் பார்த்துருக்கோம். இந்த நீங்கள் மலேசியாவில் அந்த நிகழ்ச்சி பண்ணும்போதும் சரி, எல்லாம் ஒன்று பண்ணா ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகரை இன்னொரு நடிகரோட சேர்த்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் தாக்கி கொள்கிற மாதிரி ரசிகர்களும் உருவாகிட்டாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரசிகர் என்பவர் அனைவரின் படத்தை பார்த்து ரசிப்பவர் தான் ரசிகர். இப்போ எனக்கே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசும்போது, ஆனால் நீங்கள் வந்து ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, நீங்கள் விஜயகாந்த் சார் இந்த பேக் கிக் கொடுங்க நல்லா தூக்கி அடிக்கணே அப்படின்வான். என் ரசிகன் வந்து சொல்லும்போது விஜயகாந்த் சார் பற்றி தான் என்ன சொல்லுவான். சில சமயம் இந்த பேக் கிக் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வருது, அந்த மாதிரி நீங்கள் ஃபைட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்படி இருந்துச்சு. நோபடி அந்த இடத்துல அவரை திட்டுவா எல்லாம் ஒன்றும் சொல்லலையே. தே ஆர் ட்ரைங் டு என்கரேஜ் அஸ் பை சேயிங் இது நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற காலமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி சோஷியல் மீடியா வேறு மாதிரி போயிடுச்சுன்றத வருத்தமாக இருக்குது. ஓகே. ஆனால் அவர்கிட்டையும் போய் சொல்லுவாங்கல்ல, சரத் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்லுவேன்னு தெரியாது, பட் என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் ஈகோ இல்லாமல் எப்படி சார் இருக்க முடிஞ்சது? அப்படி தான் இருந்திருக்கோம்லாம், எந்த இதுவும் பிரச்சனையும் கிடையாது. அப்போ அதான் சொல்லி என்னை வச்சு அதை வந்து சொந்த படம் எடுத்திருக்காரு. ஓகே. அதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், தாய்மொழியில்.